தோற்றம் அல்லது ஒரு செழிப்பின் காட்சி அல்லது ஒரு செழித்த நிலையில் மனிதன் வாழ்வது அல்லது ஒரு பெருக்கத்திலே மனிதன் வாழ்வது அல்லது வியாபாரம் மற்றும் தொழில் உலகத்திலே அவன் மேலோங்கி இருக்கும் ஒரு பிக்சர் பைபிளில் இருக்குங்கிறதே நமக்கு காட்டாமலே போயிட்டாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வரைபடம், அப்படிப்பட்ட ஒரு வளமான காட்சி வேதம் தருகிறதுங்கிறத நமக்கு காட்டாதனால தான் நம்ம அநேக நேரம் அதில் வாழவும் இல்லை, அதை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. எப்போவுமே இப்படி சொல்லுவாங்க சிம்பிளாக, யுவர் பிக்சர் டிசைட் யுவர் ஃபியூச்சர். உங்கள் காட்சி எதுவோ, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எதை நீங்கள் வைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. இது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரின்சிபிள்ஸ். எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எது உங்கள் முன்னாடி வைக்கப்படுகிறதோ திரும்ப 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 அதை நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, சுதந்திரிக்க ஆரம்பிப்பீர்கள். இப்படி ஒரு வலிமை உள்ள தன்மையிலே மனிதனை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். மனிதனுடைய மனது எதை தொடர்ந்து சிந்திக்கிறதோ, மனிதனுடைய மனது எதை தொடர்ந்து கற்பனை செய்கிறதோ, மனிதனுடைய எண்ணத்தில் எது ஒன்று திரும்ப திரும்ப வருகிறதோ, ஒரு நாள் அவன் அதை அடைவான், ஒரு நாள் அவன் அதுவாகவே மாறுவான் என்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் மாறாத விதியாக அது இருக்கிறது.